ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மதர் போர்டை பற்றி. அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹார்ட்வேரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஹார்ட்வேரை பற்றி போகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸரை பற்றி சொல்லிடலாம். ஸோ ப்ராசஸர் எதனால் ஸ்பீடு மாறுது, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணலாம், ஸோ ஒரு கேமிங்க்கு இல்லை ஒரு மிட் ரேஞ்சு இல்லை ப்ரோ லோ பட்ஜெட்டில் ஸோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு, ஸோ அந்த மாதிரி என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் உங்கள் ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ராசஸர். ப்ராசஸர்னால் ஃபஸ்ட்டு என்னன்றதை புரிச்சுக்கோங்க. ப்ராசஸர்னால் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேங்களா, ஒரு ஹியூமன் பாடியில் ஒரு பிரெயின் எப்படி வேலை செய்யுமோ ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டரில் ப்ராசஸர் அப்படின்றது வேலை செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஸோ அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஒரு ப்ராசஸர் அப்படின்றது ஒரு பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் ப்ராசஸர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி ப்ராசஸர். இந்த ரெண்டு தான் இருக்கா அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இன்டெல் ஏஎம்டி மட்டும்தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இன்னும் நிறைய சிலிக்கான், ஆப்பிள், ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸர் இருக்குது. யாரோ ஒரு சிலர் தான் ஸோ மாற்றி யூஸ் பண்ணுவாங்க அசம்பிள்டில். ஸோ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏஎம்டியாக இருக்கும் இல்லை இன்டெல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இன்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஸோ பின்னு வந்து மதர் போர்டில் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரில் பின்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது ஏஎம்டி ப்ராசஸர். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரெண்டு ப்ராசஸருக்கான வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய தகவலாம் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ ஸ்பீடு வந்து ப்ராசஸரால் மாறும். ஸோ சில பேர் சொல்லியிருப்பாங்க ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக எஸ்எஸ்டி போட்டால் இன்னும் ஸ்பீடு இருக்கும், எஸ்எஸ்டிக்கு பதில் இன்னும் என்விஎம்ஏ மாறினா ஸ்பீடு இருக்கும், ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் ப்ராசஸர்லேயும் உங்களுக்கு ஸ்பீடு மாறும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர் கவுண்ட்டு. இந்த கோர் கவுண்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு i3, i5, i7ன்னு சொல்லுவாங்க ப்ராசஸருடைய பேர். அப்போ i3யில் எத்தனை கோர் இருக்குது அப்படின்னா 3 கோர் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் அது i3. இப்போ 5 கோர் இருந்ததுன்னா i5, 7 கோர் இருந்ததுன்னா 7. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிறேன். நான் வந்து ஒரு லைப்ரரிக்கு போயிருக்கேன். ஸோ அங்கே நான் ஒரு புக்கு வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஒரு புக்கு, நான் நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு, எழுதுறதுக்கு பென்னு, தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சொல்லிவிட்டு 4 வேலை கொடுக்குறேன். ஆனால் அங்கே ஆக்சுவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ நான் 4 வேலையை சொல்லியிருக்கும்போது அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 3 வேலையை செஞ்சுட்டு இன்னொரு பர்சன் அந்த இன்னொரு வேலையை ரிப்பீட் ரெண்டாவதாக ஒரு வேலையை செய்வார். 5 ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கோர் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு. ஸோ நான் சொல்லக்கூடிய வேலையை அந்த ஒரு பர்சன் நோட்டு இல்லை புக்கு எடுத்துகிட்டு வராரு பார்த்தீங்களா, அது எவ்வளோ வேகத்தில் செய்கிறாரு. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் பார்த்தா ஃபாஸ்ட்டாக போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கிளாக் ஸ்பீடு. ஸோ எத்தனை ஜிகாஹெட்ஸ் ஸ்பீடு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம் 1 ஜிகாஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 ஜிகாஹெட்ஸு, 3 ஜிகாஹெட்ஸு, 4 ஜிகாஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பீடு எதனால் மாறும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேலை ஒரு பர்சனாக அந்த எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுது அந்த ப்ராசஸர் அப்படின்றத பற்றி அது ஸ்பீடு மாறும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் மெமரி. இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெமரி மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஜென்ரேஷன். ஸோ ஒரு ஜென்ரேஷன் மாறும்போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு i3 10th ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, 12th ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, 11th ஜென்ரேஷன். ஸோ அப்போ அந்த ஜென்ரேஷன் ஸ்பீடு எதனால் ப்ரோ மாறும் அப்படின்னா புதிய ஜென்ரேஷன் வர 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 ஸோ அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதனுடைய கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதனுடைய பவர் கன்சியூம் பண்ணுறதையும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் போக போக உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். கோர் கவுண்ட்டு, கிளாக் ஸ்பீடு, கேட்ச் மெமரி, ஜென்ரேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி சீரியஸில் பார்த்துடலாம். ஸோ ஏஎம்டி சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 சீரியஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2000 சீரியஸ் இருக்குது, 3000 சீரியஸ் இருக்குது, 5000 சீரியஸ் இருக்குது, 7000 சீரியஸ் இருக்குது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1000 சீரியஸில் போகலாம். இல்லை கொஞ்சம் ஓகே அப்படின்னா
2000 சீரீஸில் போகலாம். இல்லை கொஞ்சம் வேகமாகவே இருக்கலாம் அப்படின்னா 3000 சீரீஸில் போகலாம். 5000 சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் டிசைனிங்லாம் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு போயிடலாம். 7000 சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இல்லை நாங்கள் மைனிங் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி கோடிங்க்கு, ஸோ அந்த மாதிரி ஹெவி பர்ஃபார்மன்ஸுக்கு 7000 சீரீஸ் போகலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் இன்டெல்லையுமே சொல்லிடுறேன். ஸோ இன்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா i3யில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு, எக்ஸாம்பிளுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ஸ் வந்து யூடியூப், ஸோ மெயில் அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரினா ஸோ i3 சீரீஸில் போயிடலாம். ஸோ கொஞ்சம் ஒரு நடுத்தரமான கம்ப்யூட்டர் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சுக்கான ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ இல்லை கொஞ்சம் ஹையாக இருக்கலாம் அப்படின்னா i7 போகலாம். ஸோ எங்கள் டிசைனர், டெவலப்பர், ஸோ கேமர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா i9 ப்ராசஸர். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஷனல் யூஸர், ஒரு ஸ்டுடியோ இல்லை ஒரு இன்ஜினியர், ஸோ ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ i9 தாராளமாக போகலாம். ஓகேங்களா? உங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. இப்போ நீங்கள் சில பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் இன்டெல் i3 ப்ராசஸரில் யூஸ் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறேன், ஸோ i3யில் இருக்கேன். ஓகேங்களா? ஒரு அடிப்படையான பேசிக்கில் இருக்கேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவலுக்கு நான் மாறணும், லோ லெவல்லேருந்து ஹை லெவலுக்கு மாறணும் அப்படின்னா நான் ப்ராசஸர் மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ சேம் ஜென்ரேஷனாக இருக்கணும். i3 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதே 10th ஜென்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதே 10th ஜென்ரேஷனில் தான் நீங்கள் போட முடியும். சப்போஸ் நீங்கள் ஜென்ரேஷன் மாற்றுறீங்க அப்படின்னா மதர் போர்டு மாறும், ஸோ ரேமுமே மாறும். DDR3லேருந்து DDR4 மாறும், DDR5 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ரேமும் மாறும், மதர் போர்டும் மாறும். ஸோ எஸ்எம்பிஎஸ் கேபினெட்லாம் நீங்கள் சேமாக எல்லாத்தையுமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ், SSD, ஹார்ட் டிஸ்க், ஸோ இதே எல்லாத்தையும் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு NVMe SSD இருக்குது அப்படின்னா ஸோ இதுலேயும் NVMe SSD ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஜென்ரேஷன் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் i3யில் இருந்துட்டு i3 10th இருந்துட்டு நான் i7 12th போகலாமான்னா அதை மாற்ற முடியாது, ஏன்னா மதர் போர்டும் உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேஷன் சேமாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸர் கோரை நீங்கள் எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஜென்ரேஷன் சேமில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஜென்ரேஷன் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் மதர் போர்டு, ரேமு, ஸோ அது ஃபுல்லாகவே செட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, ஓகே, சொன்ன வரைக்கும் ஓகே. இப்போ இன்டெல் யூஸ் பண்ணலாமா இல்லை AMD யூஸ் பண்ணலாமான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதை நான் இங்கேயும் ரெஃபர் பண்ணிலாம் எடுக்கல, ஸோ எங்கேயும் டேட்டா ஷீட்டில் எங்கேயுமே நான் ரெஃபர் பண்ணலை. ஸோ என்னுடைய நாலேஜில் ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸோ இல்லை பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்டெல் போயிடுங்க. இல்லை ப்ரோ நாங்கள் கேமிங் இல்லைனா எடிட்டிங் போக போகிறோம், எங்களுக்கு கிராஃபிக்ஸ் மஸ்ட்டு அப்படின்னா AMD போகலாம். ஓகேங்களா? கிராஃபிக்ஸ்க்கு AMD நல்லா தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸுக்கு இன்டெல். ஸோ இது ப்ராசஸுக்கான ஒரு சீரியஸ். ஸோ அடுத்தது நம்ம ரேமுக்கு பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம அடுத்த இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்லாம் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ப்ராசஸருக்கான வீடியோ. தேங்க்யூ.